சின்ன திரையிலேருந்து தான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆள் ஆனாரு சிவகார்த்திகேயன். ஆமாண்ணே. அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டாரு. ஆமாண்ணே. அவர் இடத்த பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேடம் போட்டு இதான் ரூம்ல கேட்டீங்க. ஆமா, அதே தான் திருப்பி கேட்கலாம். பதிலும் சொல்லிட்டேன், திருப்பி வந்து கேட்குறீங்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க. என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு மாதிரியே கூட்டணி இருக்கிறீங்க. ஆமாண்ணே. அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அவர் மாதிரி வரணும், அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்லைண்ணே, எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா? சரியா. சிவான சேதுபதி அண்ணா எனக்கு 2 பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன், வெறும் ஸ்க்ரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானன்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேதுவன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து, ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 1000ல் ஒருத்தருக்கு, 10,000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 क्वेश्चंस கவின்ஜி, முடிவு நீங்க பண்ணாங்க, நாங்க முடிவு பண்ணிடுறோம். இல்ல நேரம் இல்லன்னு பிஆர் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு தான் அடுத்த ஆப்ஷன் சரி சரி நான் கேளுங்க. ஓகே கவின்ஜி, ஒரு क्वेश्चन. அதாவது நீங்க வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த். ஸ்டார்னு படம் வந்தது, அவர் பேரும் காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆனழகன்கிற படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார், ரொம்ப ஃபேமஸ் அந்த படம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது, அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்கம், ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்லைண்ணா, இந்த படத்தோட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமனே அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான். அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நம்ம யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடச்சிருது. ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவனை யார் அங்கீகரிக்கிறது, அவனை யார் பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் நம்ம ஸ்டார். டேரக்டர் சார், ஒரு கேள்வி.